ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மேக்ரோனி பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. மேக்ரோனி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் என்ன டிசைன் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதில் செய்ய போகிறேன். இது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற பாஸ்தாவுக்கு தகுந்த மாதிரி கேப்சிகம் எடுத்துக்கணுங்க. கலராக கேப்சிகம் சேர்க்கலாங்க. இப்போ என்கிட்ட க்ரீன் மட்டும்தான் இருக்குது. நான் அதை இப்போ சேர்க்க போகிறேங்க. பாஸ்தாவுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாஸ்தா செய்ய தேவையான ஸ்பைசஸில் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான சால்ட்டுங்க, அதுக்கப்புறம் ஆரிகானோ ஸ்பைசஸுங்க, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் பவுட்ருங்க, இதெல்லாம் தேவைப்படுதுங்க. இதெல்லாம் மேக்ரோனி பாஸ்தா செய்ய தேவையான பொருட்களுங்க. ஒயிட் சாஸ் ஒன்று செய்ய போகிறோம், அதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. மேக்ரோனி பாஸ்தாவுக்கு ஒரு ஒயிட் சாஸ் செய்ய போகிறோங்க. அதுக்கு பால் தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பர் பவுட்ரு, சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் ஆரிகானோ ஸ்பைசஸுங்க, அதுக்கப்புறம் மைதா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் ஸ்லைஸு 1 போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனிக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த மசாலா, மைதா, பால், சீஸு, வெண்ணெய் இதெல்லாம் கூட்டி குறைச்சிக்கணுங்க. நம்ம ஜாஸ்தி குவான்டிட்டி, இப்போ நான் 1 கப்புக்கான அளவு சொல்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்து செய்யணுங்க. இப்போ பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம நூடுல்ஸுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி பாஸ்தா நல்லா உதிராக வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ரெகுலர் குக்கிங் ஆயில் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் பாஸ்தாவை போட்டிருக்கோம். இது வேக ஒரு 2லேருந்து 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம வேக வச்ச பாஸ்தா சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம போட்ட சைஸுக்கு டபுள் சைஸ் வந்துடுச்சுங்க. அப்படி நமக்கு பார்க்க தெரியலன்னா நம்ம நூடுல்ஸ் எப்படி வெந்துருச்சான்னு ஒன்று நசுக்கி பார்ப்போம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க. சூடாக இருக்கும், பார்த்து தொட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது வேறு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதனால் போதும். கரெக்டான இதில் பார்த்து எடுத்துடுங்க. இல்லாட்டி குழஞ்சி போனால் நல்லா இருக்காதுங்க பாஸ்தா. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. பாஸ்தாவை ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அதே பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ரெகுலர் குக்கிங் ஆயிலுங்க. நல்லெண்ணெயிலலாம் செய்யக்கூடாதுங்க. குக்கிங் ஆயில், இந்த நம்ம ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் நல்லா இருக்காதுங்க. சரி, எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுக்கலாங்க. ஆனியன் வந்து ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாங்க. அதாவது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் கார்லிக் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த ஆனியனை வதக்கிக்கலாம். ஆனியன் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. கார்லிக் ஆனியன் வதங்கினது போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து எல்லோ, ரெட்டு இதெல்லாம் கிடச்சா சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் கிடச்சாலும் சேர்த்துக்கலாங்க. கேரட் எல்லாம் கூட போட்டுக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். என்கிட்ட இருக்கிறத நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நம்ம ஆயிலில் நாம் சேர்த்த ஆனியன், கார்லிக், கேப்சிகம் இதெல்லாம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் பாதியாக சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நான் ஒயிட் சாஸுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். பாதி பெப்பர் சேர்த்திக்கலாங்க. மீதி வந்து நம்ம ஒயிட் சாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒயிட் சாஸுக்கும் இதே ஸ்பைசஸ் தான் போட போகிறோம்.
ஆரிகேனோ அந்த ஸ்பைசஸ் போடுறேங்க. மிக்சட் ஹெர்ப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் பாதி சேர்த்துக்கலாங்க. மிச்ச பாதி ஒயிட் சாஸில் போட்டுக்கலாங்க. பாஸ்தா வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஆனியன், கார்லிக், கேப்சிகம்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒயிட் சாஸ் செய்யும்போது மிச்சம் உப்பு சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நாம் ஃபில்ட்ரு பண்ணி கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்த பாஸ்தாவை இதில் சேர்த்திக்கலாங்க. இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு என்ன காரம் பத்தலையோ, பெப்பர் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். அப்புறம் அந்த மிக்சட் ஹெர்ப்ஸு அந்த ஃப்ளேவர் இன்னும் பத்தலை அப்படின்னா இன்னும் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் கலர் கேப்சிகம் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட பாஸ்தா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் சிங்கிள் கலராக சேர்த்திருக்கேன். நீங்கள் எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட பாஸ்தா. இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், பாஸ்தா நாம் சேர்த்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் இதுலேயே தான் ஒயிட் சாஸ் செய்ய போகிறேன். அதனால் இந்த பாஸ்தாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. பாருங்கள், பாஸ்தாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை இதில் சேர்த்திக்கலாங்க. ஒயிட் சாஸ் செய்ய பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுங்க. பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்ச மைதாவை இதில் சேர்த்திக்கலாங்க. மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த பட்டரில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்திக்கணுங்க. இந்த பட்டரோட அளவு, மைதாவோட அளவு, பாலோட அளவெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை பொறுத்து தாங்க மாறும். இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பட்டரும் மைதா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்திக்கலாங்க. இதுக்கு அளவு வந்து நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா வந்து இதில் போட போகிறோம் இந்த ஒயிட் சாஸில். அதனால் அதுக்கு தகுந்த பால் தாங்க எடுத்துக்கணும். பால், பட்டர், அப்புறம் மைதா. இப்போ நான் எடுத்த அளவு வந்து அந்த 1 கப்புக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த பாலில் பட்டரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சீஸை இதில் சேர்த்திக்கலாங்க. சீஸ் அப்படியே மெதுவாக அந்த சூட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம், பெப்பர் சேர்த்திக்கலாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் சேர்த்திருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்தது மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. சால்ட்டு சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் மிக்சட் ஹெர்ப்ஸு அதெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதுங்க. நம்மளோட பாஸ்தாவை இதில் போட்டோம்னா ஒயிட் சாஸோட நம்மளோட பாஸ்தா செமையாக இருக்குங்க. பாருங்கள், நாம் சேர்த்த வெண்ணெய், மைதா, பால், ஸ்பைசஸ்ஸு, சீஸு எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்தளவு கட்டி விழாமல் நல்லா இப்படி நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயும் அந்த கட்டி மாதிரி நிற்கக்கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க ஒயிட் சாஸோட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணினா போதுங்க. ஆல்ரெடி எல்லாம் ப்ராசஸ் பண்ணது தான். அந்த ஒயிட் சாஸோட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா ஓகேங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எது பத்தலைனாலும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. ஒயிட் சாஸ் வித் பாஸ்தா சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், அந்த ஆரிகேனோ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே போடுறப்போ பார்த்து போடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப காரமாயிட்டா அப்புறம் நம்ம உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ரொம்ப காரமாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஈஸியான ரெசிபி தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. நாமளே ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.